ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் என் வழியும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பிகிட்ருக்கோம். விவான் குட்டி அவனே ப்ரஷ் பண்ணிக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. முதல்ல நான் பண்ணிவிடுவேன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா 90% மேட்ச் பண்ணி ப்ரஷ் பண்ணிடுறான், அந்த டெக்னிக்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி. ஸோ விவான் குட்டி ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சது நான் அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லாப்போட நேச்சுரல்ஸ் இந்த பேபி டென் டூத் பேஸ்ட் தான். இதில் 100% நேச்சுரல், எஸ்எல்எஸ் ஃப்ரீ, ஃப்ளோரைட் ஃப்ரீ, பபுள் ஃப்ரூட் ஃப்ளேவரில் கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு. இது பேபிஸ்க்கு ரொம்ப சேஃபுங்க. இன்கேஸ் வந்து அவங்க முழுகிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் நான் தைரியமாக அவனே ப்ரஷ் பண்ணிக்க விட்டுறேன். இந்த டூத் பேஸ்ட் வந்து அமேசான் அவைலபிளாக இருக்குது, லவ்லாப் வெப்சைட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரஷ்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கிளம்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மல்லிப்பூ விட ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் ஜம்முன்னு விவானுக்கு ஊட்டி விட்டுருவேன். இவ்வளோ சாஃப்டாக இட்லி நான் சத்தியமாக என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் பார்த்தா கண்டினியூஸாக அவனுக்கு மார்னிங் நைட் இட்லி கொடுப்பேன். அண்ட் நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி இந்த கூழ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வேணாலும் வந்து நம்ம டோஸ்ட் அந்த மாதிரி அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நாங்கள் உப்புமா சாப்பிட்டோம். உப்புமாவா அங்கே போயிட்டு எப்படி கேட்டிங்கன்னா நல்லா சூடாக சூப்பராக இருந்ததுங்க. அதனால் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் லைவ் கிச்சனும் இருந்தது. ஸோ தோசையும் சூடாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளால் சாப்பிட முடியாது, தான் பிரச்சனை. இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு காலையில் எடுத்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ ஹெவியாக சாப்பிட முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போது கொஞ்சம் நேரம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிளம்பலாம். அது என்ன ஃபேமிலி டைம் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. ஸோ வேறு எந்த அதாவது கேட்ஜெட்ஸ்லாம் எடுக்காமல், ஃபோனெல்லாம் பார்க்காம கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோடு பேசிகிட்டே விளையாடிட்டே ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஃபேமிலி டைம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த கார்டனில் வந்து கைத்துக்கட்டல் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நிம்மதியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோடனே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து படுத்துட்டு மேலே வந்து அந்த அகைத்தை பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மூவிங் க்ளவுட்ஸ், அந்த மிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல குட் ஃபீல் இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டே இருந்தோம். விவான் குட்டிக்கு பலூன் கொடுத்துட்டோம். அது பாருங்க தட்டி விளையாடிட்டு இருந்தது. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பலூன் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ ஈவெண்ட் போயிட்டுருக்கு போல இருக்காங்க. அதனால் நிறைய பலூன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. ஒன்று இந்த மாதிரி உடச்சி திருப்பி இன்னொன்று போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தான் ரேவந்த் அண்ட் விவான் ரெண்டு பேருமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. நிறைய வந்து கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் மிங்கிள் ஆகிட்டு யாருன்னே தெரியலனாலும் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. காதல் வந்து எதோ ரகசியம் சொல்கிறாராம். அப்புறம் பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு ஃபால்ஸ் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு குளிக்கலான்னு கேட்டுட்டு இருந்தான். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெசார்ட்டுக்குள்ளேயே ஃபால்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் விவான் சில விஷயம் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரேவந்த் பார்க்குறப்போ எவ்வளோ வளர்ந்துட்டாங்க்கா, நான் குட்டியாக இருந்தப்போ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி நேரில் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ரெசார்ட்லேயே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்கலாக வந்து சில விஷயம் இருக்கும் இல்லையா. மைட் பி நானும் ஹைட்டு, ஹஸ்பண்ட் ஹைட்டான அவன் நல்லா ஹைட்டாக வளர்றானா, இல்லை அவன் விளையாடுற அந்த ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறான், அதனால ஹைட்டாக வரானா எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா உட்காந்துட்டு வான் கூப்பிட்ட குழந்தை எங்கே போதோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து விளையாடுவாங்களே. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறப்போ 3 மணி நம்ம உட்காதாங்க வாங்கினா அவங்க அப்பா கிட்ட தான் போனான். விவான் வந்து அவங்க அப்பா பையன் அப்படின்னா வந்து 100% சொல்லலாம். ஸோ ஏன்னா நான் வந்து இந்த பேக்கிங் அப்புறம் என்னோடய வேலை கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிற குழந்தைய. எப்போயுமே அந்த அட்டென்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்கள் அப்பாட்ட தான் வந்து போயிட்டே இருந்தான் பாருங்கள். நாங்கள் 2 பேருமே கூப்பிட்டா கூட வாங்க தான் ஓடுவான். ஸோ பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக ஆண் பிள்ளைங்க வந்து அம்மா சைடு தான் சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் 2மே அவங்க அப்பா சைடு தான். ஏன்னா வந்து அவர் தான் 100% ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் செய்கிறதுனால ஆப்வியஸாக அங்கே தான் போவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க உங்கள் செல்லமாக உங்கள் அப்பா செல்லமாக இருக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு கேமில் நான் தோற்றுட்டேன். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா ரேவந்துக்கும் எனக்கும் வந்து ஒரு கேம் வச்சுருந்தாங்க. 2 பேரும் கூப்பிடலாம் அவன் எங்கே போகிறான் அப்படின்னு. ஸோ ரேவந்தும் நானும் கூப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட தான் வருவான். அதில் ஒரு டவுட்டே கிடையாது. நான் தங்கினா இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயுமே அவ்வளோ போகவே இல்லை. நான் உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான இடங்கள் இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய கேம்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஒரு நாளுக்கு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வெதர் மாறிட்டே இருந்தது. ஸோ அவ்வளோ மிஸ்டியான, ஃபாகியான, அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஆகிற வெதரில் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணுறது. சரி நம்மளுக்கு இதுவே போதும், வெளியில் போவோனா அப்படின்னு நினச்சோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், கரெக்டாக ரெசார்ட்டுக்குள்ளே சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கீழே வந்து சுவாமி சிலைகள் மாதிரி 2 வச்சுருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வெளியே அழகாக வந்து உங்களுக்கு லோட்டஸ் பவுண்ட் மாதிரி ஃபுல்லாகவே வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. அதை 2 வந்து கேன் ஊஞ்சல், அதாவது பார்த்திங்கன்னா மூங்கில் ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தோம், பசங்க விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். எங்கே ஊஞ்சல் பார்த்தாலும் போய் உட்காந்து விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். வயசானால் என்னங்க, இதெல்லாம் வந்து மாறாத குணம் இல்லையா? ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஜஸ்ட் ஸ்விங் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதுனா அதெல்லாம் பண்ணலாமே. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சொல்லி ஸ்கை ட்ரைவ் மாதிரி இருக்குது. இங்கே விளையாடலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அந்த வில்லு அம்பு விடுறதுலாம் வந்து வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து பேமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ட்ரைவ் மாதிரி மேலே வந்து ரேவந்த் போகிறான் பாருங்கள். அங்கே வந்து ரோப்பில் வந்து அப்படியே கிளைம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப த்ரில்லாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது இது எல்லாமே. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளுக்குள்ளே ரொம்ப அப்படியே இருட்டாக இருந்தது. பட் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே நல்லா சில்லுன்னு உள்ளுக்குள்ளே அந்த மழை பெய்யறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூரல் போட்டுக்கிட்டே நல்லா இருந்தது உள்ளே போகிறதுக்கு. சும்மா சின்ன பிளேஸில் அது ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸ் வளர்த்துட்டு இந்த மாதிரி உட்காரத்துக்கும் சான்ஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். ஸோ இதெல்லாமே ரெசார்ட்குள்ளே இருக்குன்றது தான் பெரிய விஷயம். வெளியில் போய் நம்ம தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணது இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ வந்து விஷயம் இருக்கிறப்போ நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது போகிறது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ரெசார்ட்டுக்கு பேக் சைடு. ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த வழியாக போனோம் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் ரெண்டு நாள் இருக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி டைம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் கோடை இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ நான் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல.